இந்தியாவிலேயே முத பிரசவத்துக்கு இலவசமா ஓட்டின காரு நம்ம கார் 108 வந்த காரணமே நம்ம வண்டியை வச்சு. எத்தனை பிரசவங்களை பிரசவம் வந்து 2500க்கு மேல பிரசவிக்கிறது. ஆக்சிடென்ட் விபத்து நிருபத்தி பிழைக்க வச்சது 2500க்கு மேல. எங்க ஆய் எப்ப அப்படி செல்லமா வளர்ந்தமோ இன்னைக்கு என் புருஷன் பாடி துக்குறான்னு அவ்வளோ கிண்டல் பண்ணாங்க. என்னை முன்ன விட்டு போராடி சிரிச்சாங்க. இவள்கிட்ட சொத்து இருக்கா சொகம் இருக்கா, இவளுக்கு புருஷன் பாடி தூக்கிருக்கேன், 5 பொண்ணு எப்படி கட்டி கொடுக்க போறான்னு என்னை சொன்னாங்க. காதார கேட்டேன். டாக்டர் பட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் எல்லாரும் கடவுளே வாங்க கடவுளே உட்காருங்க கடவுளேன்னு பிற மரியாதை கூட. சுனாமிக்கு வசூல் பண்ணி கொடுத்தேன், கேரளாவுக்கு வசூல் பண்ணி கொடுத்தேன், நீலகிரிக்கு வசூல் பண்ணி கொடுத்தேன், கடலூர் வெள்ளத்துக்கு வசூல் பண்ணி கொடுத்தேன், மெட்ராஸ் வெள்ளத்துக்கு வசூல் பண்ணி கொடுத்தேன். கிட்டத்தட்ட நிறைய 1 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி கொண்டு நிறைய கொடுத்தேன். நீலகிரி மக்களுக்கெல்லாம் எல்லாமே புது துணி தான். ஒவ்வொரு கடலூர் மாவட்டத்தில் மட்டும் ஒரு 5 கிராமத்தில் கொண்ட திருமணிகள் ரொட்டிகள் எல்லாம் புது. ஒரு ட்ரெஸ்ஸு 500 ரூபாய், ஒரு சேலை 500 ரூபாய், அது மாதிரி வசூல் பண்ணி தான் நானே வாங்கி கொண்டு கொடுத்தேன். இந்த 515 அப்படிங்கிறது உங்க நம்பருங்களா? ஆமாம், கார் நம்பர். முதல் வாங்கினேன் டிஎம் செட் 515. சரி, அதாவது பிரசவத்துக்கு இலவசம்னு 20 கிலோமீட்டர் ஓட்டினோன்னா பேர் எங்கே வேணாலும் ஏதாவது நல்லது கெட்டதுக்குன்னா 515 கூப்பிடுங்கம்பாங்க. ஆக்சிடென்ட்னு வைங்க, போலீஸ்காரங்க கூப்பிட்டு 515 எங்கே நிற்கிது கூப்பிடுங்கனாங்க. ஒயர்லெஸ் மூலியமாக கூப்பிடுவாங்க, நான் அந்தந்த இடத்துக்கு போயிடுவேன். இப்போல்லாம் வந்து மொபைல் வந்துடுச்சு. மொபைல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறோம். நீங்கள் 1968லேருந்தே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? ஒயர்லெஸ் மூலியமாக கூப்பிடுவாங்க, போலீஸ் மூலியமாக. இது அனாதை பாடி செத்து கிடந்தாலும், ஆர்எஸ்பி ஜோப்பில் யாரும் செத்து கிடந்தாலும் போலீஸ் மூலியமாக ஒயர்லெஸில் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வண்டி எங்கே நிற்கிறது கூப்பிடுவோம், அதே தகுந்த மாதிரி வண்டி போகிற இடம்ல கூப்பிடுவோம், அந்த இடத்துக்கு நான் போயிடுவேன். ஆனால் என்னைக்கு நீங்கள் உணர்ந்தீங்க நம்ம பண்ணுறது பெரிய விஷயம் போல இருக்குது அப்படின்னு என்னைக்கு உணர்ந்தீங்க? இப்போ டாக்டர் பட்டம் வாங்கினதுக்கப்புறம் தான். டாக்டர் பட்டம் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் தான் இதை பற்றி தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி என்ன ஒரு மாதிரி நினச்சாங்க. இந்த டாக்டர் பட்டம் வாங்கினதுக்கப்புறம் எல்லாரும் கடவுளே வாங்க கடவுளே உட்காருங்க கடவுளேன்னு பிற மரியாதை கூட. எதையுமே எதிர்பார்க்காம செஞ்சேன். எதிர்பார்க்காம இப்போ கார் கொடுக்குறாங்க, நிதி உதவி கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போதைக்கு 4 டயரு இதெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. 4 டயர் 2 பேட்டரி போடுற மாதிரி இருக்கு வண்டி. எப்பயிலேருந்து இந்த விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சு? 1968 முதல். 68லேருந்து பண்ணுறீங்க. ஏன் அப்படி ஒரு விஷயம் தோணுச்சு உங்களுக்கு? ஏன்னா இலவசமாக பண்ணுறதுங்கிறது வந்து யதார்த்தமாக ஆஸ்பத்திரி போயிருந்தேன். அப்போது ஒரு டெட் பாடி வந்து தள்ளுவண்டியில் வைக்க பொருளை போட்டு மூடி வச்சு அதை பார்த்தோன்னே எனக்கு மனசில் ஒன்று இதாகி போய் பழைய வியாபாரம் பண்ணி 17,000 ரூபாய்க்கு கார் வாங்கியிருந்து உடனடியாக அந்த தேவையை ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பிரசவத்துக்கு இலவசம்னு 20 கிலோமீட்டர் வரை ஓட்டினேன், புதுக்கோட்டை வர. அதை டிரைவர் என்ன பண்ணிவிட்டாங்க, அந்த 2 எழுத்து அடிச்சுட்டு சவத்துக்கு இலவசம்னு ஓட்டிவிட்டாங்க பேப்பரை. அதனால அதையும் செய்கிறேன்னு சொல்லி தைரியமாக ஓட்டினேன். முதல் எடுத்தது அந்த ஸ்டிக்கரை டிரைவருக்கு பொறாமை இல்லை, வண்டி நிற்காம ஓடுன்னு அவங்க வந்து பொறாமையில் இந்த 2 எழுத்தை மட்டும் அழிச்சுட்டாங்க. அதனால அதையும் ஓட்டுறது. முதல் ஓட்டுனது மேலாத்தூர். முதல் பாய்சன் கேஸ் ஏற்றிட்டு போனது விடிய காலம் 3 மணிக்கு ஓட்டும் போதெல்லாம். அப்புறம் பயம் 3 மணி 2 மணிக்கு போகும்போது எப்படி இருக்கும், அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக சாதாரணமாக ஆகிடுச்சு. இது வரைக்கும் எத்தனை உடல்களை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க? இதுவரை இன்னரை வரை 13,001 நேற்று உள்பட ஓட்டி இருக்கு வண்டி. நேற்று உட்பட. ஆமாம், ஆலங்குடி டு சிஹெச்லேருந்து கும்பகோணம். அதுக்கு முதல் நாள் வந்து ஆலங்குடியிலேருந்து இடுகாடு. எத்தனை பிரசவங்களை பிரசவம் வந்து 2500க்கு மேலே பிரசவிக்கிறது. ஆக்சிடென்ட் விபத்து நிருபத்தி பிழைக்க வச்சது 2500க்கு மேலே. கிட்டத்தட்ட வந்து உங்களுடைய அதாவது 68வது வருஷத்துல இருந்து இதை நீங்கள் ஓட்டுறீங்க, இந்த மாதிரி இலவச சேவை பண்ணுறதா சொல்கிறீங்க. இது எத்தனாவது கார் உங்களுக்கு? இது 37வது கார். 37வது கார். இந்த கார் யார் கொடுத்தது? இந்த கார் லாரன்ஸ் வாங்கி கொடுத்தது. 37வது கார் அவர் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி எல்லாமே உங்களோட சொந்த வாகனம்? ஆமாம், சொந்த வாகனம். இப்படி வந்து இலவசமா செய்யும் போது வீட்டில் எதுவுமே சொல்லலையா? ஒன்று எங்கள் ஆட்சியில் முதல்ல சங்கடப்பட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து சரி போயிட்டு வாங்க போயிட்டு. எப்படி வந்து ஒத்துக்குவாங்க? இப்போ உங்களோட வயசு வந்து 76ங்கிறீங்க. 1968 உங்கள் வயசு என்ன? 18 வயசு இருக்கும். 18 வயசு இருக்கும்போது வீட்டில் அப்பா அம்மாலாம் அப்பா அம்மாலாம் இருந்தால் ஒன்றுமே சொல்லலையா? இப்போ உங்களை பொருளாதாரத்துக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? இலவசமாக பண்ணுறீங்க. அன்னைக்கு பழைய இரும்பு வாங்கி வியாபாரம் பண்ணுவேன். அன்னைக்கு கிடைக்கிற கொண்டு போய் விட்டு தான் அந்த கார் வாங்கினது. பழைய இரும்பு. அப்புறம் பிசே கார் வாங்கி வாங்குவேன். ஆளுங்களும் முதல் இரும்பு கடை வச்சு நான் தான். வீசே கார்வா 1 கிலோ 400 கிராம் கார் வாங்கி தான் வாங்குவேன். அதை வந்து மாட்டு வண்டியில் ஏற்றி கொண்டு போடுவேன். அப்புறம் கார்லையும் ஏற்றி கொண்டு இறக்கிட்டு வந்துடுவேன். புண்ணியம் தான் நமக்கு. இதை வண்டி இதுவரை வண்டி இடையில நிற்காம ஒன்று வண்டி இது இடையில நின்னதே இல்லை. இத்தனை தடவை நீங்கள் போனது வந்ததில்லை.